அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏரியா ஆஸ் டபுள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? எவாலுவேட் டபுள் இன்டகிரல் ஓவர் dx dy where the region of integration is bounded by the lines x axis x equal to 2a x square equal to 4ay கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கான லிமிட்ஸை வந்து இந்த 3 கர்வு அதுக்கு உள்ள இடைப்பட்ட ரீஜியன் எடுத்துக்கணும்னு சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்ல படத்தை வரையணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் முதல்ல படத்தை வரைஞ்சிருங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஒய் ஆக்சிஸ் படத்தை வரைஞ்சிருக்கும். தென் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஸோ கிளியர்லி இது ஒரு பேராபோலா, கண்டிப்பாக ஆரிஜின் டச் பண்ணி தான் போயிருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay டென்டேட்டிவாக வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? தென் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். கிளியர்லி இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைங்களா? இது கிளியர்லி எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து ஒரு லைன் போடணும் சார், எக்ஸ் ஈக்குவல் டு 2a என்ற லைனை போடணும். ஸோ இந்த லைன் ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2a கண்டிப்பாக பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் தான். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது கண்டிப்பாக பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ நம்ம க்ளோஸ் ரீஜியன் எது சார்ன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நமக்கு தேவையான க்ளோஸ் ரீஜியன். ஏன்னா இது மட்டும் என்ன ஆகுது? க்ளோஸ் ரீஜியன். 3 கர்வுமே பிளேவ் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆரிஜினோட பாயிண்ட் நமக்கு நல்லாவே தெரியும், 0,0ன்னு தெரியும். ஆரிஜின் ஆல்வேஸ் 0,0. எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இந்த பாயிண்ட் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா எக்ஸுக்கான வேல்யூ 2a, ஒய்க்கான வேல்யூ 0. அப்போ நமக்கு ஒரே ஒரு சிக்கல், இந்த பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு தெரியணும். இந்த பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரியும், 2aன்னு தெரியும். எக்ஸோட வேல்யூ 2aன்னு தெரியும். பட் ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரியாது. எக்ஸோட வேல்யூ டேரக்டா எழுதிக்கலாம் சார், ஏன்னா எக்ஸுக்கான வேல்யூ 2a, ஒய் தெரியாது. அப்போ தெரியல அப்படிங்கும்போது நம்ம என்ன சார் பண்ணணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் போகணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீன். ஸோ எதுக்கு சார் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2aன்ற அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் x square equals to 4ay. x square equals to 4ay என்ற அந்த கர்வுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ x equal to 2a தூக்கி இதில் பேஸ்ட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ 2a whole square equals to 4ay கிடைக்கும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 4a square equals to 4ay கிடைக்கும். அப்போ 4 கட் பண்ணிக்கலாம், a கட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்க்கான வேல்யூ என்ன சார்? a. அப்போ எக்ஸோட வேல்யூ 2a, ஒய்க்கான வேல்யூ a. ஸோ தெரியலன்னா நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும்னா நம்மளால ஈஸியாக அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட படத்தை வந்து தனியாக நான் எடுத்துக்கிறேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? என்ன படம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மட்டும் சும்மா என்னோட கன்வீனியன்ட்டுக்காக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தானே சார் வருது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக. ஸோ டென்டேட்டிவாக படத்தை வரைஞ்சேன்னா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்திருக்கும் இல்லைங்களா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கர்வ் வந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2a, 0. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2a, a. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல்ஸ் டு 0. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4ay. இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2a. ஓகேங்களா? இப்போ நம்ம லிமிட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ லிமிட்ஸ் ஃபைண்ட் என்ன சொல்கிறோம் சார்? எவாலுவேட் டபுள் இன்டகிரல் ஓவர் எக்ஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒய்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டிஎக்ஸ் டிஒய் ஃபைண்ட் பண்ணலாம் சார், இல்லை டிஒய் டிஎக்ஸ் ஃபைண்ட் பண்ணால் நம்மளோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? இப்படி தான் ஃபைண்ட் பண்ணுறது அவசியம் இல்லை. நான் படத்தை போட்டாலே எப்படி வேணால் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக சப்போஸ் கேபிட்டல் ஏ ஏரியான்றதை டபுள் இன்டகிரல் ஓவர் எக்ஸ் ஒய் டிஒய்யை முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன் சார், டிஎக்ஸை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஏன் டிஎக்ஸ் ஒய் முன்னாடி வந்திருக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒய்ன்றது என்ன சார்? இங்கே இன்னர் இன்டகிரலாக இருக்குது. ஒய்ன்றது இன்னர் இன்டகிரல். ஸோ இன்னர் இன்டகிரல் ஒய். இப்போ நம்ம ரூல் எழுதிடலாங்க சார். ரூல் ஒரு டைம் எழுதிருங்க. ஸோ ரூல் 1 என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இன்னர் இன்டகிரலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கர்வில் இருந்து இன்னொரு கர்வ் பார்க்கணும். இன்னர் இன்டகிரலாக இருந்துச்சுன்னா. அவுட்டர் இன்டகிரலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு பார்க்கணும். அவுட்டர் இன்டகிரல். ரூல் நம்பர் 2, எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ன்னா ஆல்வேஸ்
ஹரிசாண்டல், அதாவது லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கணும். எக்ஸ்னா லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கணும். ஸோ ஒய்னா ஆல்வேஸ் வெர்டிக்கல், அதாவது பாட்டம் டு டாப்பில் இருக்கணும். பாட்டம் டு டாப். ஸோ இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரூல் சொல்லுவோம். சரியா? ரூல் நம்பர் 2. ஸோ இந்த 2 ரூல் தெரிஞ்சதுன்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், ஏரியா ஆஸ் அ டபுள் இன்டகிரேஷன் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஓகேங்களா? அப்போ ஒய்ன்றதுனால ஆல்வேஸ் வெர்டிக்கல் தான், பாட்டம் டு டாப்பில் பார்க்கணும். ஸோ இது இன்னர் இன்டெக்ரல், அதனால ஒரு கர்வ்ல இருந்து இன்னொரு கர்வ் பார்க்கணும். இப்போ பாட்டமில் என்ன கர்வ் இருக்குன்னு பாருங்க சார். பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அதனோட ஈக்குவேஷன் என்ன சார்? y ஈக்குவல்ஸ் டு 0. இந்த கர்வ்ல ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ இந்த கர்வ்ல ஆரம்பிச்சு எங்கே சார் போய் முடியுதுன்னு பார்க்கணும். அப்போ y ஈக்குவல்ஸ் டு 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே சார் போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராபோலாவில் போய் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்படியே மேலே போனால் இந்த பேராபோலாவில் போய் நம்ம முட்டிக்கும். அப்போ பேராபோலோட ஈக்குவேஷன் என்ன சார்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4ay. எனக்கு என்ன சார் வேணும்? y தான் வேணும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. அப்போ லிமிட் எழுதிடலாம் சார். மினிமம் 0, மேக்ஸிமம் எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. சரிங்களா? அடுத்த இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ எக்ஸுன்றது அவுட்டர் இன்டெக்ரல். ஸோ இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் இன்டெக்ரல். அப்போ அவுட்டர் இன்டெக்ரல் எக்ஸு. எக்ஸ்ன்னு எப்படி சார் பார்ப்போம்? ஆல்வேஸ் ஹரிசாண்டல். எக்ஸ்ன்னு ஆல்வேஸ் ஹரிசாண்டல், தட் இஸ் லெஃப்ட் டு ரைட்டில் பார்ப்போம். ஸோ இது அவுட்டர் இன்டெக்ரல், பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். அவுட்டர் இன்டெக்ரல், ஸோ பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் பார்க்கணும். எக்ஸ்ன்றதுனால ஹரிசாண்டலாக பார்க்கணும். அப்போ இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு, இந்த பாயிண்ட்ல தானே சார் 0,0 ஆரம்பிச்சு 2a,0 வரைக்கும் மூவ் ஆகுது. இல்லை இந்த மேலே இருக்கிற படத்தை பார்த்தாலும் எழுதிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு எங்கே சார் முடியுது? இந்த பாயிண்ட்ல முடியுது, 2a,0 முடியுது இல்லைங்களா? அப்போ இதில் சார் ஆரம்பிக்குது, ஆரிஜின் 0,0 ஆரம்பிக்குது. எங்கே சார் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா 2a,0 முடியுது. எனக்கு என்ன சார் வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸோட மினிமம் வேல்யூ 0, எக்ஸோட மினிமம் வேல்யூ 0, எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 2a, எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 2a. அப்போ 0ல் ஆரம்பிக்குது சார், 2aல முடியுது. ஓகேங்களா? அவ்வளோதான், லிமிட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இல்லை சார், நான் சம்மில் வந்து நமக்கு dx dy தானே கொடுத்துருக்கோம், ப்ராப்ளத்தில் dx dy தானே கொடுத்துருக்கோம், அப்போ அப்படி தானே சார் நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். எஸ் சார், அப்படியும் ஃபைன் பண்ணலாம். சப்போஸ் சம்மில் கொடுத்தது மாதிரியே தான் நான் ஃபைன் பண்ணணும் ஆசைப்பட்டான், என்ன ஆகுன்னு பாருங்க. சப்போஸ் டபுள் இன்டெக்ரல் உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நான் எழுதுறேன். எக்ஸ் ஒய் dx உள்ள கொண்டு போயிட்டோம், dy வெளியே வச்சிருக்கோம். அப்போ y அவுட்டர் இன்டெக்ரல் இல்லைங்களா? ஸோ y அவுட்டர் இன்டெக்ரல் ஆகுது. அப்போ கீழிருந்து மேலே பார்க்கணும், yனா கீழிருந்து மேலே பார்க்கணும். அப்போ மினிமம் பாயிண்ட் 0, மேக்ஸிமம் பாயிண்ட் a. இல்லை இங்கே எடுத்தாலும் சரி, மினிமம் பாயிண்ட் 0, மேக்ஸிமம் பாயிண்ட் a. அப்போ மினிமம் 0 to a, ஏன்னா இது அவுட்டர் இன்டெக்ரல். இப்போ எக்ஸ் இன்னர் இன்டெக்ரல், எக்ஸ் இன்னர் இன்டெக்ரல். அப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்டில் பார்க்கணும், லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ லெஃப்ட்ல என்ன கர்வ் இருக்கு சார்? பேராபோலா. என்ன சார் பேராபோலா? லெஃப்ட்ல இருக்கிற கர்வ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4ay என்ற பேராபோலா இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4ay. ஏன்னா இந்த ஸ்லாண்டிங் பேராபோலா தானே சார்? இந்த ஸ்லாண்டிங் பேராபோலால இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும் போகுது இல்லைங்களா? அதுல இருந்து எது வரைக்கும் சார் போகுது? எக்ஸ் ஈக்குவல் டு 2a வரைக்கும் போகுது. எனக்கு என்ன சார் வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ் ரூட் ay. ஏன்னா ஸ்கொயர் ரூட் போடுவோம் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் கிடைக்கும். இங்கே ரூட் போட்டோம்னா 4 வெளியே வரும்போது 2 ஆயிடும். அப்போ இங்கே என்ன சார் ஆகும்? மினிமம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரூட் ay ஆகும். மினிமம் 2 ரூட் ay, மேக்ஸிமம் 2a. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம இந்த எக்ஸ் ஒய் எடுத்தோம்னா, ஏன் சார் நம்ம இதை வேண்டாம்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ரூட் வருது, ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, ஸ்கொயர் ரூட் வருது, ரெண்டாவது அப்பர் லிமிட் லோவர் லிமிட் ரெண்டுக்குமே வேல்யூ உண்டு. ஆனால் இந்த மெத்தடில் பாருங்கள், தட் மீன்ஸ் ஒய் இன்னர் இன்டெக்ரலாக இருக்கும்போது லோவர் லிமிட் ரெண்டுமே 0. அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற காரணத்தினால தான் நம்ம ஒய் எக்ஸ் சூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா எக்ஸ் ஒய் சூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும், எந்த சேஞ்சும் ஆகாது. சரிங்களா? டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் கூட ஒர்க் பண்ணி பார்த்துங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எவாலுவேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அவுட்டர் இன்டெக்ரல் 0 to 2a டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இன்னர் இன்டெக்ரல் யாரை பொறுத்து சார் பண்ணணும்? ஒய்யை பொறுத்து பண்ணணும். அப்போ ஒய் இருக்குங்க. அப்போ எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஒய் டிஒய்க்கான வேல்யூ ஒய் ஸ்கொயர் பை 2. ஸோ லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் பை 4a. தென் dx அப்படியே தான் சார் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணலை. சரிங்களா?
ஸோ இன்டெக்ரல் 0 to 2a அப்படி இருக்கட்டும் சார். இந்த 1/2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். 1/2 எடுத்து வெளியே வச்சிட்டேன். பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்பர் லிமிட் என்ன சார்? எக்ஸ் ஸ்கொயர் பை 4a போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 4a ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. லோவர் லிமிட் 0. அப்போ 0 ஸ்கொயர். அவுட்டர் இருக்கக்கூடிய டிஎக்ஸை டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படியே இருக்கட்டும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் கோயிங் டு இன்டகிரேட் இதை ரீரைட் பண்ணி எழுதுங்க. ஒரு டைம் ரீரைட் பண்ணுங்க. ஸோ 0 to 2a டிஸ்டர்ப் பண்ணல சார். எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் சார். பிராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் பவர் 4 ஆயிரும். தென் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர். ஸோ லோவர் லிமிட் 0 ப்ராப்ளமே கிடையாது. ஸோ மறுபடியும் ஒரு டைம் ரீரைட் பண்ணுங்க. 1/2 ஆல்ரெடி இருக்கு. இங்கே 1/16 கான்ஸ்டன்ட், ஏ ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட். எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ 0 to 2a பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்கும். அப்போ என்ன சார் ஆகும்? எக்ஸ் பவர் 5 ஆகும். எக்ஸ் பவர் 5 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ என்ன ஆகும் சார்? 1/16 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 32a ஸ்கொயர் ஆயிருக்கு இல்லைங்களா? எக்ஸ் பவர் 5க்கு இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை 6. லிமிட் 0 to 2a. ஓகேங்களா? அப்போ 1/32a ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் சார். எக்ஸ் பவர் 6 அப்போ வேல்யூ என்ன சார்? அப்பர் லிமிட் 2a ஹோல் பவர் 6 டிவைடட் பை 6. லோவர் லிமிட் போட்டால் ஃபுல்லாக 0. லோவர் லிமிட் வரவே வராது, ஃபுல்லாக 0. ஓகேங்களா? இப்போ ஃபைனல் என்ன ஆகுன்னு பாருங்க சார். கீழே 1/32 இருக்கும், ஏ ஸ்கொயர் இருக்கும். தென் மேலே 2 பவர் 6 இருக்கும். 2 பவர் 6 தென் ஏ பவர் 6 டிவைடட் பை 6 இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேல்ஸ் எடுத்து டேரெக்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க சார். அதனோட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. தட் மீன்ஸ் இந்த ஏ ஸ்கொயரும் ஏ பவர் 6 கட்டாச்சுன்னா மேலே ஏ பவர் 4 இருக்கும். சரிங்களா? ஏ பவர் 4 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 2 கேப் சிம்பிள் 6 தென் டிவைடட் பை 32 இன்டூ 6 போட்டிங்கன்னா 0.33 வரும். ஏபிபைசி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1/3 வரும். ஏபிபைசி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது 1/3. இல்லை சார் நம்ம மேலே சிம்பிளை பண்ணால் சிம்பிளை பண்ணிங்க, ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சார்னா ஏ பவர் 4/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா இது ஏரியன்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.